வணக்கம் நேயர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பு பெறவும் பணி மூப்பு பெறவும் பிசினஸ் ஸ்கில்ஸினுடைய அந்த முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸினுடைய தலைமை அதிகாரி மிஸ்டர் சரவணன், கார்ப்பரேட் பிசினஸினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவர், மேலும் முதுநிலை நிர்வாகியாக பதவி வகிக்கக்கூடிய கன்னியம்மாள் அவர்கள் இரண்டு பேரும் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சோ சினர்ஜி பிசினஸ் ஸ்கூல் ஆஃப் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம் கடந்த காலங்களில். ஒவ்வொரு வேலையும் வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த வேலையில வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு விஷயங்களையும் வந்து சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதிதாக இணைந்திருக்கிற நேயர்களுக்காக நீங்க விரிவா சொல்லுங்க உங்களுடைய நிறுவனத்தை பத்தி. சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ் எங்களோடது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது லைஃப் ஸ்கில் சொல்லி கொடுக்குற ஒரு இடம். ஸோ நாங்க வந்து டிவிஷன் ஆஃப் கேட் சென்டர் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ கேட் சென்டர்ல பாத்தீங்கன்னா 28 வருஷமா வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வரும். ஸோ சினர்ஜி ஒரு 15 வருடங்களாக நாங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன பொருள், இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை வந்து உற்பத்தி பண்றதுக்கு நிறைய ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி ஆரம்பிக்க போறீங்க, என்ன மாதிரி பட்ஜெட்ல அதை எடுத்துட்டு வர போறீங்க, எவ்வளவு டைம் உங்களுக்கு அதுக்கு தேவைப்படும், இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு ப்ராஜெக்ட். சோ ஒரு சின்ன பென் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வரையில எல்லாருக்குமே தேவையானது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்கில். சோ எங்களோடதுல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ஒரு ஸ்கூலாவே நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இங்க உள்ள ஸ்கூல் ஆஃப் ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் இருக்கு. சோ ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது நாட் ஓன்லி மெட்டீரியல்ஸ் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னா ரிசோர்சஸ்ங்கிற மாதிரி ஆட்களையும் நீங்க வந்து வேலைக்கு கொண்டுக்கணும். சோ இவங்களை நீங்க கொண்டு வரும்போது என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும், சோ என்ன மாதிரி வேஸ்டேஜ் இல்லாம ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ்ல சொல்லி கொடுக்கிறோம். சோ அதே இல்லாம சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பீப்புள் ஸ்கில்ஸ். சோ இப்போ பேசுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இப்போ நீங்க ஒரு 12வது படிச்ச பிள்ளைய கூப்பிட்டு சடனா வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு போறவங்களுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறோம். சோ பீப்புள் ஸ்கில்ஸ்ல கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி பேசணும், எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லி கொடுக்கிறோம். சோ இது எங்களோட 3 டிவிஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவா பிரிச்சு மேம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லீங்களா? சோ இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே வந்து எந்த நிலைமையில வந்து தேவைப்படுது? அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு போலான்ற எண்ணம் இருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியான லெவல் வந்து இருக்கலாம். எப்ப வந்து சேர்ந்து இதை கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது? இப்போ பாத்தீங்கன்னா கன்னியம்மா சொன்ன மாதிரி எங்ககிட்ட 3 டிவிஷன் இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், பீப்புள் ஸ்கில். இப்போ எங்களோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் +2 முடிக்கும் போதுல இருந்து அதுல இருந்து ஈவன் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கான கோர்ஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ +2 முடிச்சுட்டு இப்பதான் முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, இப்போ முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அவங்களோட நெக்ஸ்ட் கரியர் அவங்க சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. பட் ப்ராப்பரான கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத நாங்க அனலைஸ் பண்ணி ஸோ வி ஹேவ் அ பேரடைம் ஷிஃப்ட்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு, அவங்க என்ன கரியர் சூஸ் பண்ணா அவங்க வந்து அதுல பெரிய ஆளா வர முடியும், அந்த டார்கெட்டை செட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஐரன் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா PMP ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேசன் இன்ஸ்டிடியூட் டைப் போட்டிருக்கோம். அதே மாதிரி 6 சிக்மா ஸ்க்ரம் ஸ்டடின்ற ஒரு ஸ்க்ரம் சர்டிஃபிகேஷனோட நாங்கள் டைப் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆபரேஷனல் எக்ஸலன்ஸோட ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ எங்களோட கோர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் +2 இருந்து நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் we can offer a course to them.
கண்டிப்பா சார். இப்போ +2 படிச்சு முடிச்சவங்களுக்கு கூட நாங்க வந்து பயிற்சி தரோம் அப்படிங்கிற நீங்க வந்து சொல்றீங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெறுவதற்காக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இது வந்து வேலை வாய்ப்பு +2 முடிச்சுட்டு வரவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்புக்கான ட்ரைனிங் கொடுக்கறது இல்ல. நாங்க வந்து அவங்களோட கரியரை எப்படி அவங்க சூஸ் பண்ணிக்க, நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் என்ன டிகிரி பண்ண போறாங்க, எந்த டிகிரி அவங்க பண்ணணும், என்ன அவங்களோட இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் போனோமா, இல்ல எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனோமா, எல்லாருமே மேனேஜ்மெண்ட் போனோமா அப்படின்றதுல என்ன அவங்களோட கோலா இருக்க போகுது, சரி, அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அஜெண்டாவா இருக்கும். ஓகே, கண்டிப்பா. நீங்க இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த +2 முடிச்ச மாணவர்களுக்கு ஒரு 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 கோர்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கான தெளிவுத்தன்மை இருக்காது. சோ நாங்க அதெல்லாம் சொல்லி தரோம் அப்படிங்கறதா. என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இது நார்மலா அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது இல்ல, அந்த பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் ஒரு இன்ஜினியரிங்ல போகணுமா இல்ல வந்து நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதற்காக ஒரு பயிற்சி அப்படிங்கிறது இன்றைய கால சூழல்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ என்னோட லெவல் ஆஃப் எஜுகேஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நான் வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லயோ இல்ல நான் இதுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் கிடையாது. அண்ட் அந்த டைம்ல எனக்கு என்ன தேவை, என்கிட்ட என்ன பட்ஜெட்ங்கிறத வச்சு மட்டும்தான் என்னோட எஜுகேஷன் இருந்திருக்கு. ஆனா எனக்கு இதுவே என்னுடைய 12வதுல எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்திருந்தாங்கன்னா என்னோட ஃபீல்ட் என்னன்றதை நான் சூஸ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா. சோ இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா அது தேவை. ஏன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கறது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மைண்ட்ல இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சோ அந்த ஒரு ஃபீலை கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த பாராடைம் ஷிஃப்ட். சோ நீங்க வந்து இன்ஜினியரா மட்டும்தான் ஆகணும், உங்களுக்கு கரியர் இல்ல, டாக்டர் ஆகுறது மட்டும்தான் கரியர் இல்ல அப்படிங்கறது மேல கொண்டு வர்றதுதான் இந்த மாதிரி பாராடைம் ஷிஃப்ட் ப்ரோக்ராம். சோ டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங்கா இது போகும் 100%. டெஃபினட்டா சார். முதல்ல நேர்காண பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க? சார் வணக்கம், இங்க மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் ஒண்ணு இல்லைங்க, இந்த டாக்டர் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் பேக். சரி, சொல்லுங்க, நீங்க டிவி பார்க்காம பேசுங்க. ஓ சரி சார், சரி சார். 4 இயர்ஸ் பேக் +2 முடிச்சுட்டு சரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க சார். சரிங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு BA வந்து ஃபைனல் இயர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பேசுறாங்க. சரிங்க. படிக்க ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் என்னன்றது வேலை வாய்ப்பை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்ம சார் கிட்ட வந்து கேட்கலாம். டீச்சர் நீங்க முடிச்சுட்டு இப்போ BA அடுத்த வருஷம் முடிக்க போறாங்க, ஏதாவது வேலை வாய்ப்புகள் இப்படி இப்போ அவங்க BA வந்து கரஸ்ல பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஆமா சார், கரஸ்ல ஃபைனல் இயர் சார் இது. ஓகே, அவங்க வந்து இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்கன்னும் போது அவங்க டீச்சர் ட்ரைனிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்த டீச்சர் ட்ரைனிங்க்கு போனாங்களா? சார் ஆமா சார். ஓகே, அப்போ வந்து அவங்களோட கெரியரை அவங்க வந்து டீச்சிங் லைன்ல ஸ்டார்ட் பண்றது அவங்களுக்கு வந்து அவங்களோட கெரியர்ல அவங்க பெரிய ஆளாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க இப்போ BA முடிக்க போறாங்க, ஒரு டிகிரி கையில வரப்போது, டீச்சர் ட்ரைனிங் ஆல்ரெடி முடிச்சு வச்சிருக்காங்கன்னும் போது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாம் அவங்க அப்ளை பண்ண முடியும், ட்ரை பண்ணலாம் அதுக்கு. பட் இப்போ வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதுலயும் அவங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அந்த பயிற்சிகள் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், அப்புறம் பீப்புள் பத்தி சொன்னாங்க இல்லைங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்குமான டியூரேஷன் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க, எப்போ ஸ்டார்ட் பண்றது, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இப்போ எங்களோட கோர்சஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 5 நாள்ல இருந்து 5 நாளுக்கான கோர்சஸும் இருக்கு, 3 மாசம் வரைக்குமான கோர்சஸும் இருக்கு. இப்போ PME அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் என்னன்னா இப்போ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வர ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் want to get into project management இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனோம்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக தான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரைட்டீரியா எல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் ஸோ we are coming up with a certification. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லீடிங் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கான்செப்டை ட்ரெயின் பண்ணி அதுல வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி when they get certified, ஸோ இப்போ அவங்க சர்டிஃபை ஆன பின்னாடி இண்டஸ்ட்ரி will recognize them. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன் இந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் போகும் சார். அவங்க வந்து ஃபுல்லா எல்லா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி லீடிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ல ட்ரெயின் ஆகி அதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணி அந்த எக்ஸாமை கிளியர் பண்றவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்து நாங்க வந்து ஜாப் அசிஸ்டன்ஸும் கொடுப்போம். கண்டிப்பா சார். அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க? சொல்லுங்க சார். நான் வந்து அரியலூர் மாவட்டம், சொல்லுங்க. திருமானூர் ஒன்றியம். ஓகே,
பையன் வந்து பிஇ மேனுஃபேக்சரிங் முடிச்சுட்டு இருக்கான். சரிங்க. அவன் வந்து வேலை வாய்ப்பு சொல்லுங்க. ஓகே. வந்து ரெண்டாவது பையன் வந்து பிளஸ் 2 முடிச்சிட்டு இருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது வந்து எந்த செமஸ்டர்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதா சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வேணும் அப்படிங்கிற ரீதியில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சரியா சார் வந்து பதில் சொல்லுவாங்க. சோ அவர் முதல் பையன் என்ன முடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க நீங்க? நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க நம்பரு. நீங்க வந்து சொல்லுங்க. இந்த பையன் பிளஸ் 2 பையன் சார். சரிங்க. கண்டிப்பா நீங்க மீண்டும் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க, நேரம் வந்து ரொம்ப விரயமாகிட்டே இருக்கும். அதான் அடுத்த பேசலாம். வணக்கம் கலைச்செல்வம். வணக்கம். ஓகே, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த பிஇ முடிச்சுட்டா அவங்களுக்கான ஒரு பயிற்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயிற்சி உங்ககிட்ட தேவைப்படுது அப்படின்னா அது எதற்கு வந்து ரொம்ப சரியான பயிற்சி, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வர்றேன். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போது சயின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெக்சரரோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்டோ அந்த மாதிரியான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மாஸ்டர் டிப்ளமா இன் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்காகன்னா, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வராங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில், பர்சனல் ஸ்கில் எல்லா ஸ்கில்லும் தேவைப்படுது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் அவங்க வந்து செட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இதில் வந்து MDBன்றதுல வந்து டேலி, ரீச் அக்கௌண்டன்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கம்யூனிகேஷன். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம், ஸோ ஹவு தே ஷுட் கம்யூனிகேட் த பீப்புள் when they come to the corporators, அந்த மாதிரியான கோர்சஸும் கொடுத்து MDBன்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம் நாங்கள். கண்டிப்பாக. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இட்ஸ் நாட் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபார் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் they can have this course. கண்டிப்பாக. அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விச்செல்வம். வணக்கம். ஸ்ரீநகர்ல இருந்து கால் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? என் பையன் வந்து இப்போ பிளஸ் 2 படிச்சுட்டு இருக்கான். சரி. நெக்ஸ்ட் அவன் பிளஸ் 2ல வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கான், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ICW அந்த குரூப் பண்ணலாம்னு இருக்கான். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நாங்க என்ன பண்ணணும் அதுக்கு? டெஃபினட்டா. ஓகே, சொல்லுங்க சார். இப்போ ICW மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிகிரி BCom BBA முடிச்சுட்டு தென் தே கேன் ட்ரை ஃபார் ICW அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதோட ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளை பண்றது? இல்ல, நம்ம அது தொடர்பான சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்து கிடையாதுங்க. சோ நம்ம எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படின்லாம். சோ நம்ம 12வது படிக்கிற மாணவர்கள் தன்னுடைய கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும்னா அதுக்கான என்ன ஐடியா, ஒரு வேலையில் நீங்க இருக்கீங்களா, உங்களை வளர்த்துக்கிறதுக்கு, உங்களுடைய திறனை வளர்த்துக்கிறதுக்கு என்ன ஐடியா, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் என்பது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுல சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க இல்லைங்களா, சின்ன வயசுல இருந்து எப்படி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வீட்லயே வந்து சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பத்தி நீங்க சொல்லுங்க. கரெக்டான விஷயம். இப்போ என்னன்னா வந்து என்ன பொறுத்தவரையிலுமே வந்து ஒரு மேடை ஏறி பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கும் நான் 2 வாட்டி யோசிச்சேன், நம்ம எப்படி உட்கார்ந்து பேச போறோம் லைவ் ஷோ அப்படிங்கறத. சோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு 50 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா 5 பேர் மட்டும்தான் மேடையில ஏறுவாங்க. மீதி இருக்க 45 பேரும் பின்னாடி தங்கிடுவாங்க. கண்டிப்பா யாருமே ஏற மாட்டாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது அந்த 50 பேருக்குமே தான் வேலை வேணும். நான் 5 பேர் மட்டும் வேலைக்கு போறோம், மீதி 45 பேர் ஒரு இடத்துல இருக்க போறோம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த 45 பேரையுமே முன்னாடி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பீப்புள் ஸ்கில் ட்ரைனிங். சோ இப்போ சார் சொல்லிருந்த மாதிரி ESDPன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இதுல எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. சோ வேலைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அது கத்து தரும். சோ உங்களுக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது அதுல ஒரு பார்ட் மட்டும்தான். அது இல்லாம வந்து நம்ம எப்படி முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்னு சொல்லிட்டு, சோ எப்படி ஒருத்தரை தாழ்த்தாம நம்ம எப்படி மேல வரலாம் அப்படிங்கறதும் கண்டிப்பா அதுல சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாம பிரசன்டேஷன். இப்ப பிரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதுக்குரிய அழகான ஒரு பிரசன்டேஷன் நீங்க கொடுக்கணும். சோ அதையுமே நாங்க வந்து அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு கத்து கொடுக்குறோம். அது இல்லாம க்ரூமிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம். சோ ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு நீங்க யார் முன்னாடியும் நிக்க முடியாது. சோ உங்களோட பர்சனல் அப்பியரன்ஸ்ல இருந்து ஹைஜீனிக் வரைக்கும் நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். சோ அது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த பீப்புள் ஸ்கில். சோ இது கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து உங்களுக்கு வேலைக்குரிய அத்தனை விஷயங்களையும் அதுல நாங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சோ இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுக்கான டியூரேஷன் வந்து எவ்வளவு? இப்போ இந்த ட்ரைனிங் ESDP அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 40 மணி நேரம் ட்ரைனிங். சோ இந்த 40 மணி நேரம் வந்து அவங்களுக்கு எப்படி தகுந்த போல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப 40 மணி நேரம்னா நீங்க இங்கே தான் இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டைம் இருக்குதோ, சோ இப்ப வேலை முடிச்சுட்டு தான் இதுவே வந்து
வந்து லைஃப்ல ஃபுல்லா நம்ம பண்ண முடியாது. இது வந்து கத்துக்கிறதே நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்காக தான். சோ அந்த மாதிரியான அட்வான்டேஜஸோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார், நரசிம்மன் காஞ்சிபுரத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க நரசிம்மன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சார் பையன். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த கேரியர்ல போலாம், எந்த டொமைன்ல போலாம் அப்படின்னு தெரியல. அதுதான் அந்த கேரியர் என்னன்னு சொல்லிட்டு சார் சொன்னவன் நல்லா இருக்கும், நான் டிவில பாத்துக்கிறேன். சரிங்க, கண்டிப்பா சார் நம்ம வந்து கேட்கலாம். என்ன பண்றதுன்றதுல ஒரு ஐடியா, தெளிவான ஒரு ஐடியா இல்லைன்றீங்க அவருக்கு. ஓகே, அதுதான் அவரோட கேள்வியா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். இதுதான் நான் அந்த பேரடைம் ஷிஃப்ட்னு உங்களுக்கு ஒன்று சொன்னதுக்கு காரணம். இப்போ அவர் தேர்ட் இயர் வந்துட்டாரு, இப்பதான் அவர் வந்து என்ன பண்ண போறோன்றதை யோசிக்கிறாரு. அவர் இந்த டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண போறோன்றதை யோசிச்சிருந்தாருன்னா இந்த 3 வருஷத்தை அவர் அதை நோக்கி நகர்ந்திருப்பாரு. அவர் 3 வருஷம் கழிச்சு தான் இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. சோ +2 முடிச்சப்பவே அவர் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய 4 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ வாட் எவர் த டிகிரி டியூரேஷன், அவங்க அதை நோக்கி அந்த டார்கெட்டை நோக்கி அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்க முடியும். சோ எனவே அவர் வந்து 3 வருஷம் அதுக்காக தான் நாங்க சொன்னது +2 முடிச்ச ஒரு ப்ரோக்ராம் நாங்க இப்ப கொடுக்குறோம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த நண்பருக்கு வந்து இப்போ அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, தேர்ட் இயர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருக்கும் போது லாட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஐடி ப்ரோக்ராம் அவருக்கு இப்போ கூட அவர் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்த்து இப்போ ஐடியில போகணும்னா அவர் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஐடியில போகணும். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல போறதுன்னா இது யூ கேன் அப்ரோச் சினர்ஜி சென்டர்ஸ். ஸோ சினர்ஜி சென்டர் அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லயும் நல்ல ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களை கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயின் பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா, தேங்க்யூ கேட் சென்டர். கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். அடுத்த ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யாரை கேட்டு பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னமா? என் பேர் பிரீதா. ஓகே. என் தம்பி வந்து ட்ரிபிள் முடிச்சிருக்காரு. சரிங்க. அவர் வந்து ஆனா 2 வருஷம் வேலை இல்லாம தான் இருக்காரு, கேம்பஸ்ல இல்லாததால. இதுக்கு மேல என்ன லைன் அவர் படிச்சாருன்னா அவருக்கு ஜாப் ஈஸியா கிடைக்கும். சோ ஓகே, என்ன பண்ணாருன்னா ஜாப் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சார் கிட்ட கேட்கலாம். இப்போ அவரோட குவாலிஃபிகேஷன் அந்த அகடமிக் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2 வருஷமா எந்த வேலையுமே கிடைக்கலையா, இல்லை அவருக்கு விருப்பப்பட்ட வேலை கிடைக்கலையான்றதை நம்ம பார்க்கணும்.
அவருக்கு விருப்பப்பட்ட வேலைன்னா எந்த வேலையை அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ட்ரிபிள் இ படிச்சுட்டு கோர்ல போகணும் அப்படின்றத மட்டுமே அவர் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை வந்து எந்த இன்டர்வியூமே வரலையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அவர் வர முடியும். ட்ரிபிள் இ படிச்சிருக்காரு, டெஃபினட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை இப்போ பிரைமராவோ எம்எஸ்பிஓ திஸ் ஆல் அதர் சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா பிஎம்இ என்ற சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷனையும் அவர் பண்ணிட்டாருன்னா நான் சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சாருன்னா அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இல்லை நான் கோரில் தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களோட இன்னொரு டிவிஷனில் வந்து லைவ் வயர் அப்படின்ற ஒரு எங்களோட கேட் சென்டரோட இன்னொரு டிவிஷன் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கான ஸ்கேடா எல்எஸ்ஐ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அங்கேயும் அவர் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் அதை தவிர்த்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி சார் எல்லாம் பேசும்போது இதெல்லாம் காலேஜ்ல எதனா சொல்லி தருவாங்க, நான் ஏன் வந்து சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ்ல வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, இப்போ காலேஜ்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது காலேஜ்ல வந்து அது முழு நேர சிலபஸ் கிடையாது. இது வந்து இப்போ ஒரு பகுதி நேர சிலபஸ் தான். இந்த டைமுக்கு இந்த போர்ஷனை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப வந்து டெப்தா போயிட்டு அவங்க அதுல ஒர்க் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். அதே டைம்ல கல்லூரிகள்ல மேக்சிமம் டைம் வந்தீங்க பாத்தீங்கன்னா பசங்க வந்து நான் இதை கத்துக்கிட்டே ஆகணும் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சோ நான் வெளியே வரும்போதுதான் ஒரு கம்பெனில அதை என்ன கேட்கறாங்கும் போது அது முக்கியம். சோ அப்பதான் எனக்கு அதை வந்து மேல இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு வரும். சோ அதோட நெசசிட்டி, அதோட தேவைகளும் அப்பதான் நம்மளுக்கு இருக்கும். சோ அப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து வெளியே வந்து படிக்கும் போது அதுக்குரிய எக்ஸ்போஷர், சோ அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுல அவங்க ஆன் டைம் ஒர்க் பண்ணியும் பார்க்கலாம், எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத ரியல் டைம்ல அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி தொழிற்கல்வி பயிற்சிகள்லாம் கண்டிப்பா தேவைப்படுது. கண்டிப்பா அடுத்த நேரம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம் சார், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என்னோட சொல்லுங்க சார். என்னோட சிஸ்டர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, பட் வந்துட்டு அவங்களுக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன லைன் அவங்க போலாம் சார்? ஓகே, கண்டிப்பா நம்ம இதுதான் சார் சொன்னாரு 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி. சோ எம்ஏ படிச்சு முடிச்சிட்டாங்க, என்ன படிச்சு முடிச்சிட்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, ஆனா டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் இப்போ அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சாதான் அதை நான் சொல்ல முடியும். ஓகே, என்ன எம்ஏ அப்படின்றது வந்து எதுல எம்ஏ பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். ஸோ எதுக்காக எம்ஏ பண்ணாங்க, எதுக்காக டீச்சர் ட்ரைனிங் பண்ணாங்க, when she is not interested in teaching line எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான ஷார்ட் டேர்ம் எதுனா ப்ரோக்ராமை பார்த்து அந்த கோர்ஸை பண்ணிட்டு அந்த லைன்ல போகலாம். கண்டிப்பா மேம், நீங்க வந்து அந்த திரையில தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன நேரடியா போனீங்கன்னா விரிவா பல்வேறு விளக்கங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க, கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க? சார் பிரேம்குமார் சார். சொல்லுங்க பிரேம்குமார். சார் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ஓகே, இப்போ வந்து பிஇ முடிச்சவங்க பிஎட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து நாங்க பெஸ்ட் டிஆர்பி எழுதுறது எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், இல்ல கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு எந்த மாதிரி ஒரு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை வாய்ப்பிற்கான ஒரு நிகழ்ச்சி வந்து கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ உங்களுடைய வேலைக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அது தொடர்பான ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க மீண்டும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்ப சொல்லுங்க, நான் ஒரு வேலையில இருக்கிறேன், ஒரு நல்ல கம்பெனில வேலையில இருக்கிறேன். சோ அடுத்த லெவல் போகணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அப்போ எனக்கான பயிற்சின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தேவை, அப்படி நான் வேலையில இருக்கிற பட்சத்துல நான் எந்த நேரத்துல வந்து கத்துக்க முடியும்? ஓகே, இப்போ நம்ம வேலை கிடைச்சிருச்சு, ஒரு டிகிரி முடிச்சு வேலையும் கிடைச்சிருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங், நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம், ஒரு ரியல் டைமாக கற்றுக்க ஆரம்பிப்போம். ஒரு 3 வருஷம் அடிச்சிச்சு நான் செஞ்ச வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன். வாண்ட் டு க்ரோ. எங்கூட சேர்ந்தவங்களே இருப்பாங்க. இப்போ யாருக்கான ப்ரொமோஷன் வரப்போகுது, இப்போ காம்படிட்டிவ் மார்க்கெட் எப்படி நான் வந்து அடுத்த லெவலில் போகிறது அப்படின்னும் போது இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டட்ரி. நான் எனக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எங்கிட்ட இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாயருக்கு சொல்றதுக்காக. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பிஎம்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ன்ற சர்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷனுக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து
ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும் ஒரு அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அது வந்து ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அவர் அந்த எக்ஸாமுக்கே போக முடியும். ஸோ இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். அந்த எக்ஸாம் முடிச்சு ஒரு அந்த சர்டிஃபிகேஷன் PMP ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்கன்னா அது அடுத்த லெவலில் வரும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு டீம் லீடராக நான் இருக்கேன், அடுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் அவர் ஆட் பண்ணிட்டு போகும்போது அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ கார்பரேட்ஸ்னு வரும்போது திறன் மேம்பாட்டுக்கு இப்போ வந்து HR மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கான டார்கெட் இருக்குது. அவங்களோட எம்ப்ளாயை ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான டார்கெட் அவங்க HRக்கெல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்குடைய டைப் போட்டு அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்க எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்பரேட்ஸ்லாம் போகும்போது நாங்கள் வந்து ஆரக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஆரக்கல்ன்ற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, அதோட பிரைமரான்ற சாஃப்ட்வேரோட கோல் பார்ட்னர். ஸோ நாங்கள் வந்து இது வந்து பிரைமரா வந்து லீடிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ அந்த டூலோட ஆரக்கல் இந்தியாவோட ஒன் ஆஃப் த கோல் பார்ட்னர் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் செலெக்ஷன்லேருந்து என்ன சாஃப்ட்வேர் அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணணும், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதை கான்ஃபிகர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் பண்ணி தர அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த எப்படி பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார், யாரும் எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சொல்லுங்க, நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, முடிச்ச ஒரு மாணவருக்கு வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கறத தாண்டி ஒரு தொழில் மேம்பாட்டு திறனுக்கான பயிற்சியை நீங்க வந்து கொடுக்குறீங்க. அப்போ இன்னைக்கு காலகட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த சுய தொழில் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் சொந்தமா தொழில் தொடங்கி ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சிகள் வந்து சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ்ல இருக்கா? இல்ல எக்ஸாக்டா நீங்க கேக்குற அந்த மாதிரியான ஒரு பயிற்சி நாங்க கொடுக்கல. ஆனா இப்போ இவங்களுக்கு இந்த பீப்புள் ஸ்கில் இருக்கு இல்லைங்களா, இது மூலமா அவங்களுக்கு சில விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். முழுமையா கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா இதுல பயனுள்ளதா இருக்கும். சோ நாங்க சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்லோ இல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ இது எல்லாமே வந்து அவங்க தனியா பிசினஸ் எடுத்து நடத்தும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது இல்லாம வந்து இந்த பீப்புள் ஸ்கில்லே பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேலி இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு இல்லாம இந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கூட நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் MBA பேக்கேஜ் சார் சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கும் போது வெளியே இருந்து எம்ப்ளாயி ஹையர் பண்ணாம அவங்களே வந்து இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்யலாம். சோ அவங்களுக்கு வந்து அந்த செலவு அப்படிங்கிறது கம்மியாகும், இவங்களே எடுத்து கம்ப்ளீட்டா நடத்தலாம். சோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பீப்புள் ஸ்கில் மூலமா இந்த மாதிரியான அட்வான்டேஜஸும் இருக்கும். கண்டிப்பா அது எல்லாருக்கும் தேவையான ஒரு பயிற்சி இல்லைங்களா பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த நைட்டே பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? திண்டியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. பிகாம் CA பண்ணிருக்கோங்க, ஃபைனல் இயர். அடுத்து படிக்கலாமா மேற்கொண்டு, இல்ல ஃபைனல் எப்படி வேலைக்கு ட்ரை பண்ணலாமா சார்? இல்ல நம்ம வேலைக்கு வந்து போலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து இது வந்து கிடையாது. சோ எங்களுக்கு ஒரு வேலை வேணும், தயார்படுத்திக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது சார். நீங்க அது தொடர்பான கேள்விகள் இருந்தா கேளுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான டிவிஷன்ஸ் எல்லாம் சொல்லி பயிற்சிகள் பத்தி எல்லாம் வந்து சொன்னாங்க. நான் கோர்ஸ் முடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கான வேலை வாய்ப்புகள் உங்களால அரேஞ்ச் பண்ண தர முடியுமா? எப்படி? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்கான ட்ரைனிங் மட்டும் இல்லை, கார்பரேட்ஸோட நிறைய டைப் போட்டு அவங்களுக்கான சர்வீசஸும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட சர்வீஸ் பண்ணும்போது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட்டு அவங்க எங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஸோ நாங்கள் அதையும் ஃபில் பண்ணி கொடுப்போம் எங்கள் ஸ்டூடெண்ட் மூலிமா தான். அதுவும் இல்லாமல் எங்களோட கம்பெனிலையும் வந்து ஸ்கில்ஸ் அண்ட் PWW அப்படின்னு பிளேஸ்மெண்ட் வேர்ல்ட் வைட் அப்படின்ட்டு 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்க மூலியமாகவும் நாங்கள் நிறைய எம்ப்ளாயபிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் தான் 1.5 மணி நேரம் வந்து 2 பேரும் வந்து பேசுனீங்க. ஸோ திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் குறித்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அனைத்து தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு கல்விச்செல்வம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.